Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனலில் ஹிமாலயா ஹெர்பல்ஸோட டேன் ரிமூவல் ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று பார்த்திங்கன்னா 50 கிராம், அதுக்கப்புறம் 100 கிராமில் வருது. நமக்கு 100 கிராம் பேக் பார்த்திங்கன்னா 130 rupees, 50 கிராம் பேக் பார்த்திங்கன்னா 70 rupeesல நமக்கு வருது. இது நமக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா லோக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்காவில் நமக்கு இது கிடைக்கிது. இந்த ப்ராடக்ட் வந்து போத் மென் அண்ட் உமன் 2 பேருக்கும் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டோட பேக்கிங் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஹிமாலயா ஹெர்பல்ஸ் டேன் ரிமூவல் ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டியூப் பேக்கிங்கில் போட்டிருக்கோம். ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடியான ஒரு டியூப் பேக்கிங்கில் நமக்கு வருது. ஒரு கேப்போட நமக்கு வந்து இருக்கும். மற்ற எல்லா நெசசரி இன்ஃபர்மேஷனுமே நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட டியூப்லேயே நமக்கு வந்து எழுதியிருக்கும். ஸோ அந்த பேக்கிங்கில் நமக்கு என்ன எழுதியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 3 இயர்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம 3 இயர்ஸ் வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க என்ன கிளைம் பண்ணுவாங்க அந்த பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா, இந்த ரிமூவல் பீல் ஆஃப் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக நேச்சுரலாக ஸ்கின் லைட்னிங்கோட நமக்கு இன்க்ரீடியன்ஸோட பிளெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக இவங்க சொல்கிற 2 இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டில் நமக்கு வந்து ஆரஞ்சோட தோல், அதுக்கப்புறம் ஹனி, இது 2 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது 2மே வந்து நமக்கு பிளெண்ட் ஆகி நம்ம ஸ்கின்னோட டேனை நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணும் ஃபஸ்ட் யூசேஜ்லேயே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆரஞ்ச் பீல் பார்த்திங்கன்னா அது நம்ம ஃபேஸில் இருக்க மெலனின் சிந்தசிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்கின் டோனை வந்து லைட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹனி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் பண்ணி ஸ்மூத்னிங்காக வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இவங்க இந்த ப்ராடக்ட் பற்றி நமக்கு கிளைம் பண்ணுறது. இந்த ப்ராடக்ட்டோட கம்ப்ளீட் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்க கீ இன்க்ரீடியன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆரஞ்ச் பீல் இருக்குது. நமக்கு ஆரஞ்ச் பீல் பற்றி நல்லாவே தெரியும். நம்ம ஸ்கின் டோனை நார்மலாகவே அது வந்து லைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் இருக்க இந்த ஃபேஷியல் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்குமே வந்து ஆரஞ்சோட தோல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா விட்டமின் சியும் பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது. ஸோ அதுவும் நமக்கு பார்த்திங்கன்னா ஈவன் ஸ்கின் ஸ்ட்ரக்சருக்கு வந்து நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு நேச்சுரல் கிளென்சராகவும் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹனியில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னே சொல்லலாம் ஹனி. அடுத்து அதில் பார்த்திங்கன்னா ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து நரிஷ் பண்ணி ஹைட்ரேட் பண்ணும். ஸோ இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணது வரைக்கும் இது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளிப் கேப்பில் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லீக் ப்ரூஃபாக தான் நமக்கு வந்து இருக்கும். ப்ராடக்ட் வந்து குவைட் நமக்கு பார்த்திங்கன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு பேக்கிங் தான். அண்ட் அடுத்து இதோட ஷேட், கன்சிஸ்டன்சி, ஃப்ராக்னன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் அந்த ப்ராடக்ட்டோடது நமக்கு வந்து ஆரஞ்ச் மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். நல்ல ஆரஞ்ச் கலரில் இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜெல் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே ரொம்பவே வந்து திக்கராக இருக்கும். பட் இது கொஞ்சம் நமக்கு வந்து திக் ஜெல் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி இருக்கும். லைக் பார்த்திங்கன்னா சிட்ரஸ் நமக்கு எடுத்துகிட்ட ஒரு லெமன் ஆல்கோலிக் மாதிரி நமக்கு அதோட ஸ்மெல் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்ட் ஒரு 1 month வரைக்கும் யூஸ் பண்ணேன். அண்ட் பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து இந்த மாஸ்க் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இதை நீங்கள் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணாலே நமக்கு வந்து அந்த மாஸ்க் வந்து நம்ம கையில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அண்ட் இதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா கிளென்ஸ் பண்ண ஃபேஸில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் அதுக்கப்புறம் நெக்கில் வந்து அப்ளை பண்ண நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ரிமூவ் பண்ணும்போது நமக்கு அழகாக ரிமூவ் ஆகும். ஸோ நீங்கள் அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது கண்ணு சுற்றி இருக்க இடம்லாம் அப்ளை பண்ணாதீங்க. அதே மாதிரி முடி இருக்க இடத்துலையுமே வந்து பண்ணாதீங்க. ரிமூவ் பண்ணும்போது ஓவராக பெயினாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறமா அது கொஞ்சம் நமக்கு ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பட் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண உடனே ப்ராடக்ட் நமக்கு பார்த்திங்கன்னா அழகாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் கூலிங் சென்சேஷன், லைட்டாக கொஞ்சம் பர்னிங் மாதிரி இருக்கலாம். பட் அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 to 2 minutes அப்ளை பண்ணதுக்கப்புறம் போயிடும். அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes கம்ப்ளீட்டாக அது நமக்கு வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே ஒரு டைட்னிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கும் நமக்கு ட்ரை ஆக அந்த அப்ளை பண்ணியிருக்க ஜெல்லு. அண்ட் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா இதை வந்து ஃபுல்லாக வந்து திக் லேயரை வந்து ரிமூவ் பண்ணி பீல் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த பீல் ஆஃப் மாஸ்க் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்கின் வந்து பயங்கரமாக வந்து சாஃப்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்ட் ஆன மாதிரியும் ஸ்கின் இருக்கும். ஒரு மைல்டான ஒரு க்ளோமே நம்ம ஸ்கின்னில் வந்து இருக்கும். பட் அது நமக்கு வந்து ஒரு ரொம்ப நேரம்லாம் நமக்கு வந்து லாங் லாஸ்ட் ஆகாது. பட் நல்ல ஒரு க்ளோ நம்ம ஸ்கின்னில் வந்து இருக்கும்.
ஸோ ஓவரால் இந்த ப்ராடக்ட்டோட ரிசல்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்க டர்ட் அதுக்கப்புறம் பிளாக் ஹெட்ஸை கூட நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணுது. அண்ட் டேனும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூசேஜ்லேயே நமக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் தெரியும். அண்ட் கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ணால் கம்ப்ளீட்டாகவே டேனை கூட ரிமூவ் பண்ணுது. பட் மற்றபடி பார்த்திங்கன்னா லைட்டனோ பிரைட்டனோ ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து எதுவுமே பண்ணல. நம்ம ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணி நம்மளோட நேச்சுரல் ஸ்கின் டோனை நமக்கு வந்து கொடுக்குது. இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்க்குற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் வந்து இது நமக்கு டர்ட்டு இம்ப்யூரிட்டிஸ் அது எல்லாமே ரிமூவ் பண்ணுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து கேரி பண்ணிப்போம், ஈஸியாக இருக்குது. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் கூட. அண்ட் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்க்குற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு சென்சிட்டிவ் நோசஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியலான அந்த ஒரு ஸ்மெல் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் ரிவ்யூஸ்க்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.